4th of the Constitution from Article 36 to 51. Article 36ல இருந்து 51 வரைக்கும் பார்ட் நோக்கு வந்து ஃபோர்த்தில் பார்ட் ஃபோர்த் நோக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் டிபிஎஸ்பியை டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஃப்ரேமர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஃப்ரேமர் வந்து இதை எங்கேருந்து வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் 1937 அங்கேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஐடியா ஓகே டிபிஎஸ்பி அப்படிங்கக்கூடிய ஐடியா வந்து நமக்கு கிடச்சிருக்கு. விச் ஹேட் காப்பிட் ஃப்ரம் அந்த அவங்க எங்கேருந்து வாங்கினாங்க அப்படின்னா ஸ்பானிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து வாங்கியிருக்கிறாங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டிபிஎஸ்பியை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாவல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. டிரெக்டிவ் பிரின்சிபலையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் அந்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனுடைய ஃபிலாசபின்னு வந்து அது அண்ட் இஸ் அ சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. கிராம்நிலே அகஸ்டின் அப்படிங்கிறவங்க டிரெக்டிவ் பிரின்சிபலையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது இல்லையா, அது ரெண்டுத்தையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கன்சைன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுடைய கன்சைன் சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்னது டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, கிரான்விலே அகஸ்டின் கன்சைன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஃபீச்சர்ஸ் ஆஃப் த டிரெக்டிவ் பிரின்சிபலோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான். ஃபஸ்ட்டு வந்து த ஃப்ரேஸ் டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டினோட் த ஐடியல்ஸ் தட் the state should keep in mind while formulating policy and enacting law. இந்த டிரெக்டிவ் பிரின்சிபலை என்ன பண்ணும் அப்படின்னா மைண்டில் வச்சுட்டு தான் ஸ்டேட் வந்து என்ன பண்ணுமா பாலிசி வந்து மேக் பண்ணுமா. ஓகே, பாலிசி மேக் பண்ணுறதாலும் சரி, லா என்ன பண்ணுறதுனாலும் சரி, எது மூலமாக இது பண்ணோம் அப்படின்னா இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸை வந்து நினைவில் வச்சுட்டு தான் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதோட பேசிக் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான். இதில் வந்து ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு பார்த்தோம். அதில் ஆர்டிகல் 36 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதில் வந்து ஸ்டேட்டோடைய டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன் ஆஃப் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன் தான் என்ன அப்படின்னா ஸ்டேட். ஓகே, அதில் இருக்கக்கூடிய லோக்கல் அத்தாரிட்டி அண்ட் அதர் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் தான் என்ன அப்படின்னா ஸ்டேட். ஸ்டேட்டுக்கு மீனிங் என்னது, லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன் ஆஃப் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், ஆல் லோக்கல் அத்தாரிட்டி அண்ட் ஆல் அதர் பப்ளிக் அத்தாரிட்டி இன் த கண்ட்ரி. அதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்டிகல் 36க்கான மீனிங். ஓகே, ஆர்டிக்கல் வந்து 36 வந்து இதை ஸ்டேட்டை வந்து டெஃபைன் பண்ணும். அதுக்கப்புறம் டிரெக்டிவ் பிரின்சிபல் ரிசம்பிள் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். டிரெக்டிவ் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 இருக்கு இல்லையா, GOI, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935ல் டிரெக்டிவ் பிரின்சிபலில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நோக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. இதில் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவங்க டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆர் லைக் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் என்ன அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டியூஷனில் டிரெக்டிவ் பிரின்சிபலாக வந்திருக்கு அப்படிம்பாங்க. இது வந்து சொன்னது டாக்டர் பிஆர் வந்து அம்பேத்கர் அவங்க சொல்லியிருக்காங்க. instrument of instruction which were issued to the Governor General and to the Governor of the Colonies of India by the British government under the Government of India Act of 1935. 1935 படி கவர்னர்ஸ்க்கு அதுக்கப்புறம் கவர்னர் ஜென்ரலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, அதான் அந்த டிரெக்டிவ் பிரின்சிபல். இதுதான் என்ன அப்படின்னா செகண்ட் ஃபீச்சர். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா இது வந்து வெரி காம்ப்ரிஹென்சிவ் economic, social and political program for the modern democratic state. modern democratic stateல ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக், சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம் தான் என்ன அப்படின்னா டிரெக்டிவ் பிரின்சிபல். அதோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா ஹை the ideals of justice, liberty, equality, fraternity as outlined in the preamble to the constitution. preamble இருக்கு இல்லையா, அதில் கொடுத்துருக்கூடிய ஜஸ்டிஸ், நீதி, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃபார்டர்னிட்டியை இது பண்ணணும், நல்லா எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட அல்டிமேட் எய்ம். ஓகே, தே ஆர் embody the concept of a welfare state and not that of a police state, which welfare state இது பண்ணும், அதான் அதோட கான்செப்ட். ஓகே, which existed during the
colonial era. In brief, they seek to establish economic and social democracy in the country. economic and social democracyல நாட்டில் வந்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதான் இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் அப்படிங்கிறது. டிரெக்டிவ் பிரின்சிபல் இது அடிக்கடி கேட்பாங்க. டிரெக்டிவ் பிரின்சிபல் அப்படிங்கிறது ஜஸ்டிசிபிளா நான் ஜஸ்டிசிபிளா? அது வந்து நான் ஜஸ்டிசிபிள் தான். அது வந்து ஏதாச்சும் என்ஃபோர்ஸ்பிள், they are not legally enforceable by the court ஃபார் தேர் வயலேஷன். அதாச்சு டிரெக்டிவ் பிரின்சிபலை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாது. அதான் என்ன அப்படின்னா நான் ஜஸ்டிசபிள். டிரெக்டிவ் பிரின்சிபல் அப்படிங்கிறது நான் ஜஸ்டிசபிள். ஓகேவா? தே ஆர் நாட் நோக்கு வந்து எலிஜிபிள் தே ஆர் நாட் நோக்கு லீகலி நோக்கு வந்து என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட் ஃபார் தேர் வயலேஷன். தேர்ஃபோர் த கவர்மெண்ட் cannot be compelled to implement them. அவ்வளோதான். ஆர்டிகிள் 37 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரின்சிபல் டிரெக்டிவ் பிரின்சிபல் எல்லாமே ஃபண்டமெண்டல் இன் த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு அப்ளை திஸ் இந்த பிரின்சிபல் இன் மேக்கிங் லா. டிரெக்டிவ் பிரின்சிபல் எல்லாமே என்ன அப்படின்னா கண்ட்ரியோடைய கவர்னன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய டியூட்டி, அதோடைய கடமை தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரின்சிபலை வந்து அப்ளை பண்ணுறது இன் மேக்கிங் லாஸ். லாஸை வந்து மேக் பண்ணுறேன். இந்த பிரின்சிபல் நமக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடியது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட். ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்டேட் அப்படிங்கிறது டெஃபன் பார்த்தோம் இல்லையா, அதோடைய கடமை தான். இது வந்து கவர்னன்ஸ் ஆஃப் அ கண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. டிரெக்டிவ் பிரின்சிபல் நோக்கு நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர், நான் ஜஸ்டிசபிளாக இருந்தாலும் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர் ஹெல்ப் த கோர்ட் இன் எக்ஸாமைன். கோர்ட்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா எக்ஸாமைன் அண்ட் டிட்டர்மைனிங் த கான்ஸ்டியூஷனல் வேலிட்டி ஆஃப் ஏ லா. ஒரு சட்டம் வந்து உண்மையாகவே கான்ஸ்டியூஷனுக்கு வந்து வேலிட்டியாக இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு டிபிஎஸ்பி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உதவுது. அதாவது டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. த சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ரூல்ட் மெனி அ டைம் தட் இன் டிட்டர்மினிங் த கான்ஸ்டியூலிட்டி ஆஃப் எனி லா. ஏதாவது ஒரு சட்டத்தில் கான்ஸ்டியூஷனலிட்டி அப்படிங்கக்கூடிய விஷயத்தை டிட்டர்மைன் பண்ண சுப்ரீம் கோர்ட் நிறைய டைம் நோக்கி இது பண்ணுறாங்க. இஃப் எ கோர்ட் finds that the law in question seeks to give effect to the directive principle, it may consider such law to be reasonable in relation to Article 14. எல்லாத்துக்கும் ஈக்குவாலிட்டியாக இருக்கான், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் Article 19 6 நோக்கு வந்து ஃப்ரீடம்ஸ் அண்ட் தஸ் நோக்கு வந்து such laws from unconstitutionality and thus save such law from unconstitutionality. அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா Article 14 ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா Article 4 14 ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிரெக்டிவ் பிரின்சிபல். த கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் கண்டெயின் இன் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிரெக்டிவ் வந்து பிரின்சிபல்ஸ். டிரெக்டிவ் பிரின்சிபலுக்கு வந்து நார்மலாக என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன்லாம் கிடையாது. ஹாவெவர் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் கண்டென்ட் அண்ட் டிரெக்ஷன் தே ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 3 ப்ராட் கேட்டகரி. அதில் வந்து இருக்கக்கூடிய கண்டென்ட் அதோடைய என்ன டைரக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு 3ஆக வந்து பிரிச்சுருக்காங்க. ஆனால் கான்ஸ்டியூஷனில் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா டிரெக்டிவ் பிரின்சிபல் இல்லை, கிளாஸிஃபை பண்ணலை. ஓகேவா? என்னென்ன அப்படின்னு பார்த்தா சோசியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல் நோக்கு வந்து இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறது தான். சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். திஸ் பிரின்சிபல் ரிஃப்ளெக்ட் த ஐடியாலஜி ஆஃப் சோசியலிசம். சோசியலிசம் அப்படிங்கக்கூடிய ஐடியாலஜியை என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் அந்த சோசியலிஸ்டிக் பிரின்சிபல். இல்லை என்னென்ன ஆர்டிகல் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தா சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், சமூக பொருளாதார நீதியை வந்து என்னது ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அண்ட் செட் த பாத் டுவர்ட்ஸ் வெல்ஃபேர் ஸ்டேட், தே டிரெக்ட் த ஸ்டேட். ஓகேவா? ஸ்டேட்டுக்கு வந்து டிரெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆர்டிகல் 38, ஆர்டிகல் 39, ஆர்டிகல் 39A, ஆர்டிகல் 41, ஆர்டிகல் 42, ஆர்டிகல் வந்து 43, ஆர்டிகல் 43A, ஆர்டிகல் 47. இதான் என்ன அப்படின்னா சோசியலிஸ்டிக் பிரின்சிபலில் வரக்கூடிய ஆர்டிகல். அது என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துலாம். டு ப்ரமோட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் பை செக்யூரிங் ஏ சோசியல் ஆர்டர். ஆர்டிகல் 38 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பீப்புளுடைய வெல்ஃபேரை வந்து பார்க்கணும், அதை ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா சோசியல் ஆர்டர் இது பண்ணி ப்ரமோட் பண்ணுறது தான் அதோடைய இது. அதான் ஆர்டிகல் 38. டு ப்ரமோட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் பை செக்யூரிங் ஏ சோசியல் ஆர்டர் பெர்மிட்டேட்டட் பை ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் டு மினிமைஸ் த இன்இக்வாலிட்டி இன் இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? இதான் ஃபஸ்ட். ஆர்டிகல் 38 என்ன சொல்லுது? பீப்புளுடைய வெல்ஃபேரை என்ன பண்ணோம் அப்படின்னா நலனை வந்து காக்கணும், அவங்களுக்கு சமூக நீதியாக, பொருளாதாரம், அதாவது சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் நீதியாக சமத்துவம் இது பண்ணும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 38. ஆர்டிகல் 39 என்ன அப்படின்னா இதை அடிக்கடி கேட்பாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடியதான். 39
பார்த்துக்கோங்க. ஏல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 39ல் ஏ என்ன அப்படின்னா ரைட் டு அடக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்ஹுட் ஃபார் ஆல் நொகு சிட்டிசன். எல்லா குடிமகனுக்கும் வாழக்கூடிய உரிமை இருக்குது. ஓகே, ஈக்வட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் த கம்யூனிட்டி ஃபார் த காமன் குட். அது மாதிரி ஏதாச்சும் என்ன அப்படின்னு பார்த்தா ரிசோர்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் சமமாக என்ன அப்படின்னா பிரித்து கொடுக்கணும் இல்லையா, அதுதான் இது ஆர்டிகிள் 39B வந்து சொல்லுது. த ஈக்வட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் த கம்யூனிட்டி ஃபார் த காமன் குட். சி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு இடத்துலையே செல்லும் நோக்கு வந்து குமிஞ்சு இருக்கிறத என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணும் அப்படிங்கிறதான் நோக்கு வந்து 39C. ப்ரிவென்ஷன் ஆஃப் நோக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் உமன். ஓகே, ஆண் பெண் அப்படிங்கக்கூடிய வேறுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஓகே வேலை பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரியே தான் என்ன பண்ணோம் அப்படின்னா பே கிடைக்கும், வேஜ் கிடைக்கணும், ஓகேவா, சேலரி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் 39D. ஈக்குவல் நோக்கு பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் உமன். ப்ரிசர்வேஷன் ஆஃப் த ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் சில்ட்ரன் அகெயின்ஸ்ட் ஃபோர்ஸ்ஃபுல் நோக்கு த அப்யூஸ். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த்து ஸ்ட்ரென்த், ஒர்க்கருடைய ஹெல்த்து ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறமா சில்ட்ரனுடைய ஹெல்த் ஸ்ட்ரென்த் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணும். இந்த ப்ரிசர்வேஷன் அதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிக்கல் 39E. எஃப் என்ன அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். குழந்தைங்களை வந்து நல்லா ஹெல்த்தியாக இது பண்ணுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா ஆர்டிக்கல் 39 அப்படிங்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ன அப்படின்னு பார்த்தா ஆர்டிக்கல் 39. ஆர்டிகல் 39A என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு ப்ரொமோட் நோக்கு வந்து ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் டு ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் நோக்கு ஏ டு த புவர். ஓகே, எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஈக்குவலான நோக்கு வந்து நீதி கிடைக்கணும், சமமான நோக்கு நீதி கிடைக்கணும், அதே மாதிரி லீகல் ஏ டு த நோக்கு வந்து புவர். அதாச்சு ஓகே ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் நோக்கு வந்து ப்ராசிக்யூட்டர்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, அதான் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 39A ஆர்டிகல் 39A அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எதுக்குள்ளே வரக்கூடியது சோஷலிஸ்டிக் பிரின்சிபல்குள்ளே வரக்கூடிய ஆர்டிகல். ஆர்டிகல் 38, ஆர்டிகல் 39, ஆர்டிகல் 39A. ஆர்டிகல் 41 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். டு செக்யூர் த ரைட் டு ஒர்க். Right to work to Article 41 to secure the right to work, to education and to public assistance in case of unemployment, old age, sickness and disablement. இதுக்கான உரிமைகள் இருக்குது. அதே மாதிரி என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான நமக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அதான் ரைட் டு ஒர்க் அண்ட் ரைட் டு எஜுகேஷன் அண்ட் ரைட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ். ஓகேவா, அது மாதிரி மற்றவங்களுக்கு உதவுறதுக்கும் என்ன அப்படின்னா உரிமைகள் இருக்குது. ஓகேவா, வேலை பார்க்குறதுக்கு உரிமை இருக்குது, படிக்க உரிமை இருக்குது, அது மாதிரி யாருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கக்கூடிய உரிமையும் இருக்குது. இது பேசக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு ஆர்டிக்கல் 41 அப்படிங்கிறது. அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்ட் ஏஜ், சீக்னஸ் அண்ட் டிசபிள்மெண்ட் அவங்களுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் இல்லையா, அதான் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்ட் ஏஜ், சீக்னஸ் அண்ட் டிசபிள்மெண்ட். 42 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். டு மேக் ப்ரொவிஷன் ஃபார் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் நோக்கு இந்த மேட்ரிட்டி நோக்கு ரிலீஃப். 42 டு மேக் ப்ரொவிஷன் ஃபார் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் நோக்கு வந்து ஒர்க் அண்ட் மேட்ரிட்டி நோக்கு வந்து ரிலீஃப். என்ன அப்படின்னா 42 என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகப்பேறு நோக்கு வந்து விடுமுறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்னது மகளிருக்கு வந்து மகப்பேறு நோக்கு வந்து இது பண்ணுற அது அவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லபடியாக வச்சுக்கிறது, அதை மாதிரி நோக்கு ரிலீஃப் கொடுக்குறது. ஓகேவா, பேமெண்ட் பேமெண்ட்டோட கூடிய நோக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா லீவ் கொடுக்குறது, சேலரியோட நோக்கு வந்து லீவ் கொடுக்குறது, அதெல்லாம் வரும். ஆர்டிகல் 42 இதான். ஆர்டிகல் 41 என்னது ரைட் டு ஒர்க், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்ட் ஏஜ், sickness and disablement. ஆர்டிகல் 42 என்ன சொல்லுது? டு மேக் ப்ரொவிஷன் ஃபார் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் மேண்டரி ரிலீஃப். ஆர்டிகல் 42. ஆர்டிகல் 43 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு செக்யூர் எ லிவிங் வேஜ். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தா வாழ்கிறதுக்கு தேவையான ஊதியம் இருக்கணும் இல்லையா, அதான் அதை பற்றி பேசக்கூடியது 43. டு செக்யூர் த லிவிங் வந்து வேஜ், decent standard of life and social and cultural opportunity for all workers. எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் என்ன அப்படின்னா அவங்க வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான லிவிங் வேஜ் கிடைக்கணும். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இருக்கணும். அண்ட் சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் ஒர்க்கர்ஸ். இதான் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 43. ஆர்டிகல் 43A என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு டேக் ஸ்டெப் டு செக்யூர் த பார்ட்டிசிபிகேஷன் ஆஃப் ஒர்க்கர் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்.
என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 43A டு டேக் ஸ்டெப்ஸ் டு செக்யூர் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அதான் ஆர்டிகல் 43BAAA அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 47 என்ன அப்படின்னா டு ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள் அண்ட் டு இம்ப்ரூவ் த பப்ளிக் ஹெல்த். ஓகேவா, ஒருத்தருடைய நலனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களோட நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து என்ன பண்ணணும் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசக்கூடிய அதை பேசக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 47 ஆகும். ஓகேவா, இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னது சோசியலிஸ்டிக் பிரின்சிபலில் இருக்கக்கூடியது. ஆர்டிகல் 38 என்னது வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் ப்ரொமோட் பண்ணக்கூடியது. ஆர்டிகல் 39ல் ஏ என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா ரைட் டு அடக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்ஹுட் ஃபார் ஆல் சிட்டிசன். பி என்ன சொல்கிறது ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் the material resources of the community for the common good. C preservation of concentration of wealth and means of production. D equal pay for equal work for men and women. E preservation of health and strength of workers and children against forceful abuse. F opportunity for healthy development of children. Article 39A to promote equal justice and to provide the free legal aid to the poor. Article 39A. Article 41 to secure the right to work, to right to education, right to public assistance in case of unemployment, old age, sickness and disablement. Article 41. Article 42 to make provision for just human condition of work and maternity relief. Article 43 to secure the living wage, a decent standard of life and social and cultural opportunity for all workers. Article 40. Article 43A to take steps to secure the participation of workers in the management of industries. Article 47 to raise a level of nutrition and standard of living of people and to improve the public health. இதான் நமக்கு ஆர்டிகல் 47. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் பற்றி சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் காந்தியன் பிரின்சிபல்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். காந்தியன் ஐடியாலஜியை பேஸ் பண்ணி வரக்கூடியதான் காந்தியன் பிரின்சிபல். They represent the program of reconstruction enumerated by Gandhi during a national movement. நேஷ்னல் மூமெண்ட் போச்சுன்னா காந்தியோடைய ஐடியாலஜி இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி வரக்கூடியதான் என்ன அப்படின்னா காந்தியன் பிரின்சிபல். இதில் டிரெக்டிவ் பிரின்சிபல் என்னது இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 40, ஆர்டிகல் 43, ஆர்டிகல் 43B, ஆர்டிகல் 46, ஆர்டிகல் 47, ஆர்டிகல் 48 இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காந்தியன் பிரின்சிபல் பற்றி பேசக்கூடியது. ஓகேவா, ஓகே. ஆர்டிகல் 40 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு ஆர்கனைஸ் த வில்லேஜ் பஞ்சாயத் அண்ட் டு என்டோர் தம் வித் நெசசரி பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி டு எனபிள் தம் டு ஃபங்க்ஷன் அஸ் யூனிட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட். என்ன அப்படின்னா பஞ்சாயத் வில்லேஜ் பஞ்சாயத்து என்ன பண்ணுறது ஆர்கனைஸ் பண்ணணும், அது உங்களுக்கு எல்லா பவரையும் எல்லா அத்தாரிட்டியும் நம்ம வழங்கணும் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா ஆர்டிகல் 40. அவங்களுக்கு கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிறதுக்கு வில்லேஜ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க காந்திஜி. அதான் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த டிரெக்டிவ் பிரின்சிபலில் ஆர்டிகல் 40 என்ன சொல்லும், to organize village panchayat and endow them with necessary powers and authority to enable them to function as the unit of self government. செல்ஃப் கவர்மெண்ட்டாக தன்னைத்தானே இது பண்ணக்கூடிய ரூல் பண்ணக்கூடிய ஃபுல் பவர் என்னது அப்படின்னா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு. ஆர்டிகல் 40 அதை பற்றி தான் பேசும். ஆர்டிகல் 43 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தா டு ப்ரொமோட் த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆன் அன் இண்டிவிஜுவல் ஆர் கோஆப்ரேஷன் பேசிஸ் இன் ரூரல் ஏரியா. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அதாச்சு சிறு குடிசை தொழில்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை ப்ரொமோட் பண்ணுறது, அதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 43. டு ப்ரொமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆன் அன் இண்டிவிஜுவல் ஆர் கோஆப்ரேஷன் பேசிஸ் இன் ரூரல் ஏரியா. ஆர்டிகல் 43 அதான் சொல்லும். டு ப்ரமோட் வாலண்டியர் ஃபார்மேஷன், ஆட்டோனமஸ் ஃபங்க்ஷனிங், டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் அண்ட் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் 43B என்ன சொல்லும், டு ப்ரமோட் வாலண்டரி ஃபார்மேஷன், ஆட்டோனமஸ் ஃபங்க்ஷனிங், டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் அண்ட் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அது 43B சொல்லுது. ஓகே, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை நல்லா இது பண்ணோம் அப்படிங்கிறது 43B. டு ப்ரமோட் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஸ்சிஸ், எஸ்டிஸ்,
and other weaker sections of a society and to protect them from social injustice and exploitation. என்ன அது சமூக சுரண்டல்களில் இருந்தோ அவங்கள சமூக சுரண்டலில் இருந்து சமூக அநீதியில் இருந்து கல்வி நீதியாக பொருளாதார நீதியாக பிற்படுத்தப்பட்ட நுகர்ந்த மக்கள்களை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா ப்ரொடக்ட் பண்ணணும், அவங்கள ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் 46 அப்படிங்கிறது. ஆர்டிக்கல் 47 என்ன சொல்லும் அப்படின்னா டு ப்ராஹிபிட் த கன்சப்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஓகே, ஹெல்த்துக்கு இன்ஜூரியஸாக இருக்கக்கூடிய ஓகே பாதிப்பு தரக்கூடிய இதை கன்சியூம் பண்ணக்கூடாது, மது விலக்கு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி பேசக்கூடியதான் எனக்கு ஆர்டிகல் 47. ஆர்டிகல் 48 என்ன அப்படின்னா டு ப்ராஹிபிட் த slander of cows, calves and other milch and trout cattle to improve their breeds. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடு மாடுகளை கொல்றது அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தடை விதிக்கிறது. ஓகேவா, இதுதான் காந்தியன் பிரின்சிபல். காந்தியன் பிரின்சிபல் என்ன சொல்கிறது, ஆர்டிகல் 40 என்ன சொல்லும் டு ஆர்கனைஸ் த வில்லேஜ் பஞ்சாயத். ஓகே, வில்லேஜ் பஞ்சாயத்தை நம்ம என்ன பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும். அதை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு அண்ட் என்டோர் தம் வித் பவர் அண்ட் அத்தாரிட்டி. ஓகே, அவங்களுக்கு பவரையும் அத்தாரிட்டியும் கொடுக்கணும் டு ஃபங்க்ஷன் அஸ் த யூனிட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட். இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 40. ஆர்டிகல் 43 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு ப்ரமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ப்ரமோட் பண்ணுறது ஆன் அன் இண்டிவிஜுவல் ஆர் கோஆப்ரேட்டிவ் பேசிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ஓகேவா, ரூரல் ஏரியாஸில் என்ன கிராமப்புறத்தில் காட்டேஜ் இந்த குறுந்தொகை தொழில் இருக்கு இல்லையா, அதாச்சும் குடிசை தொழில்கள், அதான் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணுறது. அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 43. 43B என்ன சொல்லும் அப்படின்னா டு ப்ரொமோட் வாலண்டியர் ஃபார்மேஷன், autonomous functioning, democratic control and professional management of cooperative society. As 43B. Article 46 to promote the educational and economic interest of SCs, STs and other weaker section of a society and to protect them from social injustice and exploitation. Article 46. Okay, பாசி பற்றி பேசக்கூடியது 47 to prohibit the consumption of intoxicating drinks and drugs. Article 48 to prohibit slaughter of cows, okay, cows, calves and other milch and trout, okay, trout cattle and to improve their breeds. Okay, Article 48. லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆர்டிக்கல் 44 என்ன சொல்லும் அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் டு செக்யூர் ஃபார் ஆல் சிட்டிசன் ஏ யூனிஃபார்ம் சிவில் கோட் த்ரூ அவுட் த கண்ட்ரி. யூனிஃபார்மான சிவில் கோட் இது பண்ணுறது ஆர்டிக்கல் 44. இது லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபல் கீழே வரக்கூடியது டிரெக்டிவ் பிரின்சிபலில். ஓகே, யூனிஃபார்ம் சிவில் கோட் த்ரூ அவுட் த கண்ட்ரி. ஆர்டிக்கல் 45 to provide to provide early childhood care and education to all children until they complete the age of 6 years. ஓகே, அதாச்சும் 6 வயசுக்கு வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்கள சின்ன குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி, அதுக்கப்புறம் ஹெல்த்து, ஓகே சம்மந்தமாக எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காரெல்லாம் கொடுக்கணும். அதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிக்கல் 45. Article 48 to organize agricultural and animal husbandry on modern and scientific lines. என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அங்கே இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணுறது ஆன் மாடர்ன் அண்ட் சயின்டிஃபிக் லைன்ஸ். ஆர்டிகல் 48. ஓகேவா, அதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 48. ஆர்டிகல் 48A என்ன அப்படின்னா டு ப்ரொடக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட் அண்ட் டு சேஃப்கார்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். ஓகேவா, 48 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தா என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் a forest to safeguard to protect and improve the environment and to safeguard the forest and wildlife. அதான் ஆர்டிகல் 48A. ஆர்டிகல் 49 என்ன சொல்லுது டு ப்ரொடக்ட் monuments, place and objects of artistic and historic interest which are declared to be of national importance. இதெல்லாம் அந்த என்னது மொனமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம நிறைய பழங்காலத்து பொருட்கள், இடங்கள், அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா தேசியத்துக்கு ரொம்ப முக்கியமான இதெல்லாம் பாதுகாக்கிறது. அதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 49. என்விரான்மெண்ட் பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 48 ஓகே. அனிமல் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரியை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 48.
யூனிஃபார்ம் நோக்கு சிவில் கோட் ஆர்டிக்கல் நோக்கு 44. Okay, childhood, early childhood care and education for all children until they completed the age of 6 years. இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 45. Article 49 no, to protect monument places and object of no, artistic and historic interest which are declared to be of national importance. Article 50 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தா to separate the no, judiciary from the executive in the public no, service of the state. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஜுடிஷரி இருக்குது இல்லையா, நீதி வழங்குறது அப்படிங்கிறத வந்து பிரிக்கிறது. ஓகேவா, டு செப்பரேட் த நோக்கு ஜுடிஷரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவில் இருந்து இருந்து ஜுடிஷரியை வந்து செப்பரேட் பண்ணி இது பண்ணுறது. அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் நோக்கு 50. டு செப்பரேட் த நோக்கு ஜுடிஷரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் இந்த பப்ளிக் சர்வீஸ் ஆஃப் அ ஸ்டேட். ஆர்டிக்கல் 50. ஆர்டிகல் 51 என்ன அப்படின்னா டு ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் நோக்கு வந்து பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் டு மெயின்டைன் ஜஸ்ட் அண்ட் ஹானரபிள் ரிலேஷன் between nation to foster the respect for international law and treaty obligation and to encourage settlement of international dispute by arbitration. அதாச்சு இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 51. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ன அப்படின்னா லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபல் கீழே வரக்கூடிய ஆர்டிக்கல் என்னெல்லாம் வந்துடுதுன்னு பார்க்கலாமா. ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட், ஆர்டிக்கல் 45 to Article 45 to provide the early childhood care and education for all children until they complete the age of 6 years. Okay, Article 48 to organize the animal husbandry, agriculture and animal husbandry. Article 48. அதுக்கப்புறம் டு ஆர்டிக்கல் 48A to protect and improve the environment and to safeguard forest and wildlife. Article 48 A. Article 49 to protect the monument, place and object of artistic and or historic interest which are declared to be of national importance. Article 49. Article 50 to separate the judiciary from executive in the public service of a state. Article 50. Article 51 to promote the international peace and security and to maintain just and honorable relation between the nation to foster respect for international law and treaty obligation and to encourage settlement of international dispute by arbitration. இது ஆர்டிகல் 51. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல். இன்றைக்கி நியூ டிரெக்டிவ் பிரின்சிபல்னால் என்ன? ஓகே, 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1976 தான் ஒரு 4 நியூ டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கு. டிபிஎஸ்பிக்குள்ளே ஒரு 4 ஒரு நியூ பிரின்சிபலை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எது மூலமாக அப்படின்னு பார்த்தா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1976 மூலமாக. மினி கான்ஸ்டியூஷன் சொல்லப்படக்கூடிய 42nd கான்ஸ்டியூஷன் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1976 மூலமாக ஒரு 4 டிரெக்டிவ் பிரின்சிபல் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா ஆர்டிகல் 39 அது டு செக்யூர் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹெல்த்தி என்விரான்மெண்ட் ஃபார் யாருக்கு, குழந்தைங்களுக்கு ஆஃப் ஹெல்த்தி என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஆர்டிகல் 39F வந்து வரக்கூடியது. அது வந்து எது மூலமாக தான் வந்து இதாகிருக்கு அப்படின்னு பார்த்தா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1976 மூலமாக. என்னது? டு செக்யூர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஆர்டிகல் 39. Article 39A to promote equal justice and to provide the free legal aid to the poor. Article 39A. அதுக்கப்புறம் Article 43A to take step 43A இல்லையா. ஸோ அது வந்து என்னது சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் கீழே வரக்கூடியது. டு டேக் ஸ்டெப் டு செக்யூர் த participations of workers in the management of industry. 43A to secure the என்னது எதை செக்யூர் பண்ணணும்? to secure the opportunity to secure or to promote to take steps. Okay, first நம்ம steps எடுக்கணும். to take steps to secure the participation of workers in the management of industries. To take steps to secure the participations of workers in the management of industry. 43A. 48A என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தா டு ப்ரொடக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட் அண்ட் டு சேஃப்கார்ட் த ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். அதை பற்றி பேசக்கூடியது எனக்கு ஆர்டிகல் 48A டு ப்ரொடக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட் அண்ட் டு சேஃப்கார்ட் த ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். 48 இதனாலும் எது மூலமாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 40 செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1976 மூலமாக வந்திருக்குது. இது ஆர்டிகல் 39F. ஆர்டிகல் 39ல் எஃப், ஆர்டிகல் 39 A, ஆர்டிகல் 43 A. ஆர்டிகல் 43 என்னது டு பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஆர்டிகல் 48A டு ப்ரொடக்ட் அண்ட்
environment and to safeguard forest and wildlife. Okay, அதான் 48 நோக்கு வந்து ஏ. ஓகே 44 நோக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1978 வந்து கூட ஒரு டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆட் பண்ணியிருக்கு which require the நோக்கு ஸ்டேட் டு மினிமைஸ் நோக்கு வந்து டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டி இன் இன்கம் ஸ்டேட்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் நோக்கு ஆர்டிகல் 38 இருக்கு இல்லையா, அது வந்து எது மூலமாக தான் இது பண்ணப்படுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the state to minimize the inequalities in income status அப்படிலாம் இருக்கு இல்லையா, to minimize the inequalities in income status facilities and opportunity. ஓகே, அது எது மூலமாக வந்துச்சா 44 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1978 மூலமாக இதை ஆட் பண்ணியிருக்காங்க ஆர்டிகல் 38. 86th நோக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. இந்த 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 மூலமாக தான் என்னது ஆயிருக்கு அப்படின்னா சேஞ்சஸ் நடந்திருக்கு. சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் நோக்கு ஆர்டிகல் 45. ஆர்டிகல் 45 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அதாவது டு ப்ரொவைட் நோக்கு வந்து இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல் நோக்கு வந்து சில்ட்ரன் அன்டில் தே கம்ப்ளீட் த ஏஜ் ஆஃப் 6 years. 6 வயசு நோக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்குள்ளே என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய கார் எஜுகேஷன் அதெல்லாம் நோக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 45 நோக்கு சொல்லுது. அதான் நோக்கு ஆர்டிகல் 86 வந்து அதில் அந்த விஷயத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்குற கல்வி விஷயத்தில் கொஞ்சம் இது வந்து மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் நோக்கு வந்து 21A என்ன அப்படின்னா கம்பல்சரி ஆக்குனாங்க, அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆக்குனாங்க. ஆர்டிகல் 21A வந்து வந்திருக்கும். இது மூலமாக 86th நோக்கு வந்து கான்ஸ்டியூஷன் நோக்கு வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 மூலமாக இங்கே எலமெண்ட்ரி நோக்கு வந்து எஜுகேஷன் ஆரம்ப கால நோக்கு வந்து தொடக்க கல்வி இப்படி இருக்கும் இல்லையா, அது வந்து அடிப்படை உரிமை எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடியது. தே அமெண்டட் டிரெக்டிவ் நோக்கு வந்து ரிக்வர்ஸ் த ஸ்டேட் டு ப்ரொவைட் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர். ஓகே, அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு டிரெக்டிவ்ஸ் வந்து இங்கே டிரெக்டிவ் நோக்கு ரிக்வர்ஸ் ஸ்டேட். ஓகே, ஒவ்வொரு நோக்கு வந்து மாநிலத்துடைய பொறுப்பு தான் என்ன அப்படின்னா எல்லா குழந்தைங்களுக்கும் காரும் எஜுகேஷனும் கொடுக்கக்கூடியது இல்லையா, அதுதான் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆர்டிகல் 45 அதான் சொல்லும். ஓகே, ஒவ்வொரு நோக்கு ஸ்டேட்டுடைய கடமை தான் குழந்தைங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜில் ஓகே எனக்கு காரும் ஓகே கல்வியும் நோக்கு வந்து கொடுக்கக்கூடியது. 97 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கக்கூடிய நியூ டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆட் ஆகும். இது மூலமாக 97 நோக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2000 நோக்கு வந்து 11 நோக்கு வந்து ஆடட் நியூ நோக்கு வந்து டிரெக்டிவ் நோக்கு வந்து பிரின்சிபல் ரிலேட்டிங் டு த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சம்மந்தமாக ஆட் பண்ணக்கூடியது 97 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2000 நோக்கு 11 வரக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா இட் ரிக்வயர்ஸ் அ ஸ்டேட் டு ப்ரொமோட். அதான் நோக்கு 43B என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தா டு ப்ரமோட் நோக்கு வந்து என்னது டு ப்ரமோட் நோக்கு வந்து வாலண்டரி நோக்கு வந்து ஃபார்மேஷன் 43B ஃபார்மேஷன் ஆட்டோனமஸ் நோக்கு வந்து ஃபங்க்ஷனிங் டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் அண்ட் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் என்னது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இதான் நோக்கு 43 நோக்கு வந்து பி. இதை என்ன அப்படின்னா டிரெக்டிவ் பிரின்சிபல் வந்து பேசுது. ஓகே, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பற்றி பேசக்கூடிய அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா 97 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 மூலமாக தான் இது வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டிரெக்டிவ் பிரின்சிபலில். அதுக்கப்புறம் ஷான்ஷன் பிஹைண்ட் நோக்கு டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்குலாம் என்ன அப்படின்னா என்ன நோக்கு ஷான்ஷன்லாம் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சார் நோக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சார் நோக்கு BN ராவோ அப்படிம்பாங்க. சன் வந்து BN ராவோ கான்ஸ்டியூஷன் வந்து அட்வைசர் டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் தான் யார் அப்படின்னா நம்மளோட BN ராவோ அப்படிங்கிறவங்க. அவங்க ரெக்கமெண்டட் தட் த ரைட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஷுட் பி டிவைடட் இன்ட்டு 2 கேட்டகரி. ஓகே, ஒவ்வொரு தனிநபருடைய உரிமைகளும் 2 பிரிச்சிருப்பாங்க. யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா, இது கான்ஸ்டியூஷனல் அட்வைசரான சார் BN ராவோ. என்ன பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஒன்று வந்து ஜஸ்டிசியபிள். ஓகே, ஜஸ்டிசியபிள். அனதர் ஒன் வந்து நான் ஜஸ்டிசியபிள் விச் வாஸ் வந்து அக்செப்டட் பை வந்து டிராஃப்டிங் கமிட்டி. ஓகே, அது என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தா அக்செப்ட் பண்ணப்படுது. இது டிராஃப்டிங் கமிட்டி மூலமாக அது வந்து அக்செப்ட் பண்ணப்படுது. ஒன்று ஜஸ்டிசிபிள் நான் ஜஸ்டிசிபிள் 2 பிரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்டிபிள் நான் ஜஸ்டிபிள்னு சொல்லிட்டு 2 பிரிங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து சார் வந்து BN ராவோடைய சார் வந்து BN ராவோடைய இது ஒன்று ஜஸ்டிசிபிள் நான் ஜஸ்டிசிபிள்னு பிரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து டிராஃப்டிங் கமிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க டிராஃப்டிங் கமிட்டி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா ஓகே அக்செப்ட் பண்ணுது. ஓகேவா, டிராஃப்டிங் வந்து கமிட்டி. ஓகே, டிராஃப்டிங் கமிட்டி அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் விச் ஆர் ஜஸ்டிசிபிள் இன் நேச்சர்ஸ் ஆர் இன்கார்பரேட்டட் இன் வந்து பார்ட் வந்து 3. ஓகே, பார்ட் 3 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்கார்பரேட் ஆகும். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஜஸ்டிபிள் ஆனது. சாரி ஃப்ரெண்ட்ஸா ஒரு நிமிஷம். சார் வந்து BN ராவோ அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா கான்ஸ்டியூஷன்
அசம்பிளியோடைய அட்வைசர். அவங்க வந்து ரெண்டாக பிரிக்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் ஒரு தனிப்பட்ட நபருக்கான நுகர்ந்து உரிமை கிடைக்கிறது ஜஸ்டிபிள் அண்ட் நான் ஜஸ்டிபிள்னு சொல்லிட்டு அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஜஸ்டிபிளாக இருக்குது. நான் ஜஸ்டிஸபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிரெக்டிவ் பிரின்சிபல் வந்து நான் ஜஸ்டிபிளாக இருக்குது. இதை வந்து டிராஃப்டிங் கமிட்டி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஓகே, ரைட். இதில் வந்து பார்ட் தேர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பேசும். பார்ட் ஃபோர்த் வந்து டிரெக்டிவ் பிரின்சிபலை பற்றி பேசக்கூடியது. டிரெக்டிவ் பிரின்சிபல் வந்து நான் ஜஸ்டிபிளாக இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் வந்து கிளியராக சொல்லுது. ஆர்டிகல் 37 வந்து கிளியராக என்ன சொல்லுது இல்லையா? அது வந்து என்னது முக்கியமானது எதுக்கு அப்படின்னா அதான் இந்த பிரின்சிபல் தான் என்னது ஃபண்டமெண்டல் ஆனது in the governance of the country, and it shall be the duty of the state to apply this principle in making law. இங்கே சட்டத்தை இயற்றும் போச்சில் இந்த பிரின்சிபல்ஸை வந்து அப்ளை பண்ணக்கூடியது ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய கடமை. ஓகேவா? கவர்னன்ஸ் ஆஃப் வந்து கண்ட்ரியை வந்து கவர்னன்ஸ்க்கு வந்து அது வந்து அடிப்படையானது. டிரெக்டிவ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு ஆர்டிகல் 37. Okay, thus they impose a moral obligation on the state authority for their application, but the real force behind them is political. Okay, but it's public opinion. They impose moral obligations on the state opportunity for their application, but the real force behind them is political, that is public opinion. As observed by already Krishna Swami Iyer, no ministry responsible to the people can afford the light-hearted to ignore the provisions in part 4th of the Constitution. Okay, simply Dr. B.R. Ambedkar said in the Constitution Assembly that a government which rests on the popular vote can hardly ignore the directive principles. Okay, hardly ignore the directive principle and shaping its policy. Okay, friends. Dr. B.R. Ambedkar said in the Constitution that a government which rests on popular vote can hardly ignore the directive principles. Sorry, friends. ஒரு நிமிஷம். சார் வந்து ஆல்ரெடி வந்து கிருஷ்ணசாமி ஐயர் நோ மினிஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிள் டு த பீப்புள் கேன் அஃபோர்ட் லைட் ஹாட்லி டு இக்னோர் த ப்ரொவிஷன் இன் பார்ட் 4th ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இது வந்து ஆல்ரெடி கிருஷ்ணசுவாமி ஐயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த மினிஸ்ட்ரியும் வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அந்த மினிஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிள் டு த பப்ளிக் கேன் அஃபோர்ட் லைட் ஹாட்லி இக்னோர் த ப்ரொவிஷன் இன் பார்ட் 4th ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பார்ட் 4th இருக்கும் இல்லையா கான்ஸ்டியூஷனில், அதை வந்து இக்னோர் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுக்கு வந்து ஓகே, எந்த மினிஸ்ட்ரிக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா நோ மினிஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிள் டு த பீப்புள். ஓகே, எந்த மினிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தா பீப்புளுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அதாச்சும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கிறது அவங்கவுங்க வந்து அந்த மினிஸ்ட்ரியோட ரெஸ்பான்சிபிள் தான். ஓகேவா? நோ மினிஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிள் டு த பீப்புள் கேன் அஃபோர்ட் லைட் ஹார்ட்லி டு இக்னோர் த ப்ரொவிஷன் இன் பார்ட் 4th ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இப்படி சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்ரெடி வந்து கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஓகே, டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செட்டிங் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தட் எ கவர்மெண்ட் விச் ரெஸ்ட் ஆன் பாப்புலர் ஓட் கேன் ஹார்ட்லி இக்னோர் த டிரெக்டிவ் பிரின்சிபல். டிரெக்டிவ் பிரின்சிபல் வந்து இக்னோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹார்டான விஷயம் அப்படிங்கிறது தான். டாக்டர் B.R. அம்பேத்கர் செட் இன் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தட் எ கவர்மெண்ட் விச் ரெஸ்ட் ஆன் பாப்புலர் ஓட் ஓட் கேன் ஹார்ட்லி இக்னோர் த டிரெக்டிவ் பிரின்சிபலை இக்னோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இதானது. கேன் ஷேப்பிங் இட்ஸ் பாலிசி இஃப் எனி கவர்மெண்ட் இக்னோர் தம். ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வந்து டிரெக்டிவ் பிரின்சிபலை இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னா இட் வில் சர்டன்லி ஹாவ் டு ஆன்சர் ஃபார் தட் பிஃபோர் த எலக்டேட் அட் த எலெக்ஷன் டைம். ஓகேவா? எலெக்ஷன் டைமில் வந்து எலக்டேட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஆன்சரையும் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவங்க சொல்கிறாங்க. டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இது 2 பேர் வந்து அவங்களோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து சார் வந்து ஆல்ரெடி வந்து கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்படிங்கிறவங்க வந்து மினிஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிள் டு த people can afford lightly-hearted to ignore the provision in part 4th of the constitution சொல்லிட்டு டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காங்க a government which rests on popular vote can hardly ignore the டிரெக்டிவ் பிரின்சிபல். ஏன்னா மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் டிரெக்டிவ் பிரின்சிபலை வந்து மீறி ஏதாச்சும் பண்ணீங்க அதை இக்னோர் பண்ணிவிட்டு இது பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்சரபிள் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் B.R. அம்பேத்கர் அவங்க சொல்கிறாங்க. எ கவர்மெண்ட் விச் ரெஸ்ட் ஆன் பாப்புலர் ஓட் கேன் ஹார்ட்லி இக்னோர் த டிரெக்டிவ் பிரின்சிபல்
and shaping the policy. If any government ignore them, it will certainly have to answer for that before the elected at the election time. The framer of the constitution made the directive principle non-justiciable and legally non-enforceable because the country did not எதனால் directive principle justiciable ஆக்கியிருக்கலாம் இல்லையா, ஏன் அப்படி வச்சாங்க நான் ஜஸ்டிபிள் அப்படி சொல்லிட்டு கேட்கும் போதுல இதாக இருக்குது என் காரணம் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் த கண்ட்ரி டிட் நாட் பொசஸ் சஃபிஷியன்ட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் தம். என்ன அப்படின்னா அப்பம்போச்சில் போதுமான அளவுக்கு ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ், ஓகேவா, போதுமான அளவுக்கு ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் நம்ம கண்ட்ரியில் இல்லை, அது ஒரு காரணம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா த ப்ரெசன்ஸ் ஆஃப் வேஸ்ட் டைவர்சிட்டி அண்ட் பேக்வர்ட்னஸ் இன் த கண்ட்ரி அண்ட் வுட் ஸ்டாண்ட் இன் த வே ஃபார் தேர் ஆஃப் தேர் இம்ப்ளிமெண்டேஷன். என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட கண்ட்ரி ரொம்ப ரொம்ப டைவர்சிட்டி அதிகமாக உள்ள கண்ட்ரி, நிறைய பின்தங்கி இருந்தாங்க, ஓகே, நம்மளோட கண்ட்ரி. அதெல்லாம் தான் காரணம். இன்னொன்று என்ன அப்படின்னா நியூலி பார்ன் இண்டிபெண்டான இந்தியன் ஸ்டேட் வித் இட்ஸ் மெனி ப்ரீ ஆக்குபேஷன் மை பி க்ரஸ்ட் அண்டர் த பேர்டன் அன்லெஸ் இட் வாஸ் ஃப்ரீ டு டிசைட் த ஆர்டர் த டைம் த பிளேஸ் அண்ட் மோட் ஆஃப் ஃபுல்ஃபில்லிங் தம். அப்போ மோஸ்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தா நியூவாக ஒரு ஸ்டேட் வந்திருக்கு. அப்போ மோஸ்ட்லி அதுக்கிட்ட என்ன எப்படி இது பண்ணும் அப்படிங்கக்கூடிய இது நம்ம சொன்னோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு பேர்டனாக தான் தெரியும். அது அந்த நியூலி பார்ன் இண்டிபெண்ட் இந்தியன் ஸ்டேட் இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் உண்டான கடமை அப்படி சொல்லி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவங்களுக்கு இப்போ ரொம்ப பேர்டனாக தான் தெரியும் இல்லையா. அது நியூவாக இப்போ தான் இருக்கக்கூடிய ஒரு பட்டிங் ஸ்டேட்டாக இருக்கும். அப்படிங்கும் போச்சுல அவங்களுக்கு ரொம்ப பேர்டனாக தெரியும். அதனால தான் இது ஜஸ்டிஸபிளாக ஆக்கலை. ஒன்று கண்ட்ரிக்கு போதுமான அளவுக்கு ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் இல்லை, இன்னொன்று நிறைய டைவர்சிட்டி இருந்தது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா நியூலி பார்ன் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக இருந்தது. இதான் என்ன அப்படின்னா இதுதான் காரணம். இது அப்படின்னா டிரெக்டிவ் பிரின்சிபலை ஜஸ்டிஸபிளாக இல்லாமல் நான் ஜஸ்டிஸபிளாக இருக்கிறதுக்கு. ஓகே, but the constitution makers therefore taking a pragmatic view and refrained from giving teeth to this principle. They believed more in avacant public opinion rather than in court the procedure as the ultimate sanction for the fulfillment of those of this principles. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னது அப்படின்னா காரணம் டிரெக்டிவ் பிரின்சிபல் இது பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஆர்டிக்கல் 19, எஸ் ஓகே கிரிட்டிசம்ஸ். ஒவ்வொரு டிரெக்டிவ் பிரின்சிபல்லையும் எப்படினாலும் ஒரு கிரிட்டிசம் வைப்பாங்க, விமர்சனம் அப்படிங்கிறது கட்டாயம் வரும். அதை டிரெக்டிவ் பிரின்சிபலுக்கு யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நோ லீகல் ஃபோர்ஸ், அது லீகல் ஃபோர்ஸ் இல்லை, ஃபஸ்ட்டு இதே அதான் லீகல் ஃபோர்ஸ் இல்லை அப்படிங்கிறத ஒன்று வைக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொல்லியிருப்பாங்க. அது ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்க பார்க்கலாம். கேடி ஷா அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பயாஸ் பயாஸ் சூப்பர் ஃப்ளூட்டி, ஓகே, ஃப்ளூச்சீஸ் பயாஸ் சூப்பர் ஃப்ளூட்டிஸ் கேடி ஷா சொல்லியிருக்காங்க. டப்டர் தமாஸ், ஓகே, டிரெக்டிவ் பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்க பயாஸ் சூப்பர் ஃப்ளூட்டிஸ் சொல்லியிருக்காங்க. கம்பேர் தம் வித் செக் ஆன் எ பேங்க், ஓகே, செக் ஆன் எ பேங்க் பேபிள் ஒன்லி வென் த ரிசோர்ஸ் ஆஃப் த பேங்க் permitted. அது என்ன அப்படின்னா டிரெக்டிவ் ஒரு செக் மாதிரி, ஓகே, பேபிள், ஓகே, அது பேபிள் பண்ண முடியும், ஓகே, ஒன்லி வென் த ரிசோர்ஸ் ஆஃப் த பேங்க் என்னது பெர்மிட் பண்ணால் மட்டும். இது கேடி ஷா சொல்லியிருக்காங்க. கேடி ஷா டிரெக்டிவ் பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காங்க பயாஸ் சூப்பர் ஃப்ளூட்டிஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் கம்பேர் தம் வித் எ செக் ஆன் அ பேங்க், ஓகே, பேங்கில் உள்ள ஒரு செக் புக் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேபிள் ஒன்லி வென் த ரிசோர்ஸஸ் ஆஃப் த பேங்க் பெர்மிட். அதுக்கப்புறம் நாசிருதீன் அப்படிங்கிறவங்க contended that this principle are no better than the New Year's resolution which are broken on the second of January. இது ஒரு நியூ இயர் resolution மாதிரி தான். அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நாசிருதீன் அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. டிடி கிருஷ்ணமாச்சாரி அவங்க டிரெக்டிவ் பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எ வெரிட்டபிள் டஸ்ட்பின், ஓகே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாசிருதீன் என்ன சொல்லியிருக்காங்க நோ பெட்டர் தன் நியூ இயர் ரீசொல்யூஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா நாசிருதீன். அதே மாதிரி டிடி கிருஷ்ணமாச்சாரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிரெக்டிவ் ஆஸ் எ வெரிட்டபிள் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட். அது ஒரு சென்டிமெண்ட், ஒரு டஸ்ட்பின்ல ஒரு சென்டிமெண்ட், ஒரு வெரிட்டபிள் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட் சொல்லிட்டு
டிடி கிருஷ்ணமாச்சாரியோடைய வியூ. ஓகே, டிரெக்டிவ்ஸை பற்றி. அது மாதிரி கேசின்னு வந்து விஆர் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஆர் அப்படிங்கிறவங்க கால் தம் அஸ் வந்து மேனிஃபெஸ்டோ ஆஃப் aims and aspiration and opinion that they serve as moral homely. ஏசிக்கு வந்து கேசின்னு வந்து விஆர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிரெக்டிவ் பிரின்சிபலை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம் அண்ட் அஸ்பிரேஷன். அது வந்து மனிஃபெஸ்டோ. ஓகே, எய்ம்ஸ் அண்ட் அஸ்பிரேஷனுக்கு ஒரு மனிஃபெஸ்டோ மாதிரி. அண்ட் ஒப்பீனியன் தட் தே சர்வ் த மசியா அண்ட் தே சர்வ் அஸ் நோக்கு வந்து மாரல் நோக்கு வந்து ஹோம்லி அப்படி சொல்லிட்டு கேசி பிஆர் சொல்லியிருக்காங்க. அதுவே பயாஸ் நோக்கு அஸ்பிரேஷன் சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னா சார் நோக்கு வந்து ஐவர்ஜெனிங். இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய நோக்கு வந்து கருத்து. கேடிஷா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பயாஸ் நோக்கு வந்து சூப்பர் ஃபியூட்டியஸ் சொல்லிட்டு டிரெக்டிவ் பிரின்சிபலை ஓகே ஒரு பேங்க்கில் உள்ள செக் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. எது கேடிஷா அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் நாசிர் உதீன் அப்படிங்கிறவங்க அது வந்து ஒரு நியூ இயர் ரீசொல்யூஷன் மாதிரி அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவங்க டிரெக்டிவ் பிரின்சிபல் அப்படிங்கிறது டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட். ஓகே, வெரிட்டபிள் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட் சொல்லியிருக்காங்க கிருஷ்ணமாச்சாரி. அதுவே விஆர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது ஒரு மேனிஃபெஸ்டோ ஆஃப் வந்து எய்ம்ஸ் அண்ட் அஸ்பிரேஷன். இட்ஸ் அவாஸ் அ மாரல் வந்து ஹோம்லி அப்படி சொல்லியிருக்காங்க. சன் வந்து ஐவர்ஜெனிங் என்ன சொல்லியிருக்காங்க, பயாஸ் வந்து அஸ்பிரேஷன். ஓகே, இது பயாஸ் அஸ்பிரேஷன் சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தா சன் வந்து ஐவர்ஜெனிங் சொல்லியிருக்காங்க. இப்படி அவங்க ஒவ்வொருத்தரோட அவங்கவுங்களோட இதை சொல்லியிருக்காங்க. இல்லாஜிக்கலி அரேஞ்சு. ஓகே, கிரிட்டிக்ஸ் வந்து ஒப்பீன் தட் the directives are not arranged in a logical manner but on a வந்து consistent வந்து philosophy. The critics வந்து opinion that directives அப்படிங்கிறது ஆர் நாட் வந்து அரேஞ்ச் இந்த லாஜிக்கல் மேனரில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரேஞ்ச் ஆகலை. ஓகே, பேஸ்ட் ஆன் த வந்து கன்சிஸ்டன்ட் வந்து philosophy. According to N. Srinivasan, the directives are neither properly classified nor logically arranged. Directives அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக வந்து கிளாஸிஃபைடும் பண்ணப்படல, லாஜிக்கலாக அரேஞ்சும் பண்ணப்படல அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா சார் வந்து ஓகே அக்கார்டிங் டு என் வந்து சீனிவாசன் அவங்களுடைய இது. த கிரிட்டிக்ஸ் வந்து ஒப்பீனியன் தட் த டிரெக்டிவ்ஸ் ஆர் வந்து நாட் அரேஞ்ச் இன் த லாஜிக்கல் மேனரில் அரேஞ்ச் ஆகலை, பேஸ்ட் ஆன் த வந்து கன்சிஸ்டன்ட் வந்து philosophy. ஓகே, கன்சிஸ்டன்ட் philosophy. According to N. Srinivasan, directives are வந்து neither properly classified, ப்ராப்பராக கிளாஸிஃபைடும் பண்ணப்படல, ஆர் லாஜிக்கலி அரேஞ்சும் பண்ணப்படல. த டிக்ளரேஷன் மிக்ஸஸ் அப் வந்து ரிலேட்டிவ்லி அன்இம்பார்ட்டன்ட் வந்து இஷ்யூஸ். with the most வந்து vital economic and social வந்து questions. It combined rather incongruously the modern with the old and provisions suggested by the reason and science with provisions based purely on sentiment and prejudice. இதான் சார் வந்து ஐவர்ஜெனிங் என்ன சொல்லியிருக்காங்க, டு பாயிண்டட் அவுட் தட் திஸ் பிரின்சிபல் ஹாவ் வந்து கன்சிஸ்டன்ட் வந்து ஃபிலாசபி. இதில் வந்து எந்த ஒரு கன்சிஸ்டண்டான ஃபிலாசபியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது சார் சீனிவாசன் அப்படிங்கிறவங்களும் சார் ஐவர்ஜெனிங் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சார் ஐவர்ஜெனிங் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நெய்தர் ப்ராப்பர்லியாக கிளாஸிஃபை பண்ணப்படல, லாஜிக்கலாக அரேஞ்ச் பண்ணப்படல. ஓகே, அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சார் ஐவர்ஜெனிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த பிரின்சிபல் வந்து நோ கன்சிஸ்டன்ட் வந்து ஃபிலாசபி. இந்த பிரின்சிபலில் வந்து எந்த வித கன்சிஸ்டன்ட் ஃபிலாசபி வந்து இல்லை அப்படின்ட்டுருக்காங்க. கன்சர்வேட்டிவ், அதாவது சார் வந்து ஐவர்ஜெனிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிரெக்டிவ்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் பொலிட்டிக்கல் வந்து ஃபிலாசபி ஆஃப் த 19th century. 19th century வந்து பொலிட்டிக்கல் வந்து ஃபிலாசபி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா directives அப்படிங்கிறது. He remarked the ghosts of sinte verb and bitrise verb stock through the pages of the text. The part fourth of the constitution expresses Fabian socialism without the socialism. Okay, Fabian socialism without the socialism. He opinion that என்ன அப்படின்னா சார் ஐவர்ஜெனிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப பழமையானது அப்படிங்கிறது. டிரெக்டிவ்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி பேஸ் பண்ணி இருக்குது. ஓகே, 19th centuryயோடைய இங்கிலாந்து 19th centuryயோட அந்த பொலிட்டிக்கல் ஃபிலாசபியை பேஸ் பண்ணி இருக்கு. He mocked the ghost of Zinde verb and betrays verb stock through the pages of the text. Part 4th of the constitution expresses Fabian socialism without the
சோசியலிசம். ஓகே, அப்படிங்கிறத யார் சார் ஐவர் ஜென்னிங்கோட இது. ஓகே, பயாஸ் அஸ்பிரேஷன் சொல்லியிருக்காங்க அவங்க தான். இது வந்து பிரின்சிபல் ஹவ் நோ கன்சிஸ்டன்ட் ஃபிலாசபி இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அது வந்து ரொம்ப ரொம்ப பழமையானது, கன்சர்வேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா சார் நோக்கு ஐவர் ஜென்னிங் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸா? அதுக்கப்புறம் பார்த்தா ஹி ஒப்பீனியன் த டிரெக்டிவ்ஸ் ஆர் டீம் டு பி suitable for the 21st century cannot be no one answer, but it is a quite no probable that they may be the entirety outmoded. ஏன் கன்சர்வேட்டிவ் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி கான்ஸ்டியூஷனுக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கு. சந்தானம் ஹேஸ் பாயிண்ட் அவுட் தட் டிரெக்டிவ்ஸ் நோக்கு லீட் டு த கான்ஸ்டியூஷனுக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட். சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டியூஷனல் கான்ஃப்ளிக்ட்டை வந்து இது பண்ணுது. பிட்வீன் த பிரசிடென்ட் அண்ட் பிஎம் அது ஒரு கான்ஸ்டியூஷனல் கான்ஃப்ளிக்ட் தான் உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? சந்தானமாக சொல்கிறாங்க. சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும், பிரசிடெண்ட்டுக்கும் ப்ரைம் மினிஸ்டருக்கும், கவர்னருக்கும் சிஎம்க்கும் நடுவில் ஒரு கான்ஸ்டியூஷனல் கான்ஃப்ளிக்ட்டை இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறத யார்? சந்தானம் அவங்களுடைய கருத்து. அக்கார்டிங் டு ஹிம் த சென்டர் கேன் கிவ் த டிரெக்ஷன் டு த ஸ்டேட் with regard to the implementations of those the principle, and in case of non-compliance can dismiss the state government. Similarly, when the prime minister gets a bill passed by the parliament, the president may reject the bill on the ground that this principle are fundamental to the governance of the country, and hence ministry has no right to ignore them. ஓகே, இந்த மினிஸ்ட்ரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த டிரெக்டிவ் பிரின்சிபலை இக்னோர் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. Okay, the same constitutional conflict may occur between the governor and CM at the state level. கான்ஸ்டியூஷனல் கான்ஃப்ளிக்ட்டுக்கு இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சந்தானம் அவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. ஓகே, டிரெக்டிவ் பிரின்சிபலை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தா கேடி நுகன் சந்தனம் அவங்க வந்து ஒரு பயா சூப்பர் ஃபிலிட்டிஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நாசிருதீன் அப்படிங்கிறவங்க நியூ இயர் ரீசொல்யூஷன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிடி கிருஷ்ணமாச்சாரி என்ன சொல்லியிருக்காங்க, அது ஒரு சென்டிமெண்ட் ஆஃப் டஸ்ட்பின் அப்படி டஸ்ட்பின் சொல்லிட்டு அதாச்சு டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க டிடி கிருஷ்ணமாச்சாரி. அதுக்கப்புறம் கேசி விஆர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேனிஃபெஸ்டோ ஆஃப் வந்து ஏம் அண்ட் அஸ்பிரேஷன். சார் ஐவர் ஜென்னிங் பயாஸ் அஸ்பிரேஷன் அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லாஜிக்கலி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சார் வந்து சீனிவாசன் அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ணப்படல, லாஜிக்கலாக வந்து அரேஞ்ச் பண்ணப்படல அப்படின்னு. சார் ஐவர் ஜென்னிங் நோ கன்சிஸ்டன்ட் ஃபிலாசபி இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி சார் ஐவர் ஜென்னிங் தான் அது வந்து ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தானம் அவங்களோட இது டிரெக்டிவ் பிரின்சிபல் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் கான்ஃப்ளிக்ட்டை தான் உண்டு பண்ணுது அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூட்டிலிட்டி ஆஃப் வந்து டிரெக்டிவ் பிரின்சிபல். டிரெக்டிவ் பிரின்சிபல் இது பண்ணக்கூடிய யூட்டிலிட்டி அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட் ஆஃப் திஸ் கிரிட்டிசம்ஸ் அண்ட் ஷார்ட் கமிங்ஸ். ஓகே, இப்படி கிரிட்டிசம் இருந்தாலும் the directive principles are not an unnecessary appendage to the constitution. Constitution itself declared that they are fundamental to the governance of the country. ஒரு கண்ட்ரியோட கவர்னன்ஸ்க்கு அடிப்படை என்ன அப்படின்னா அந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் அப்படின்னு கான்ஸ்டியூஷனே சொல்லுது. கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 37 சொல்லும். Okay, the constitution itself declared that they are the fundamental to the governance, to the governance of the country. எல்எம் சிங்வி அண்ட் எல்எம் சிங்வி அப்படிங்கக்கூடிய ஒரு ஜூரிஸ்ட், an eminent jurist and diplomat. The directives are the life-giving provisions of the constitution. கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு உயிரை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதை லைஃப் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாழ்க்கை கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் தான் சொல்லிட்டு எல்எம் சிங்வி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் எமினன்ட் ஜூரிஸ்ட் அண்ட் டிப்ளமேட் த டிரெக்டிவ்ஸ் ஆஃப் த லைஃப் கிவிங் the provisions of the constitution. They constitute the stuff of the constitution and philosophy of social justice. எம்சி சக்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the former chief justice of India. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ் ஆஃப் த ஒப்பீனியன் தட் இஃப் ஆல் திஸ் பிரின்சிபல் ஆர் ஃபுல்லி கேரிட் அவுட் அவர் கண்ட்ரி வுட் இன்டீட் டு பி எ ஹெவன் ஆன் எர்த். இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் எல்லாம் நம்ம அப்ளை ஆச்சு அப்படின்னா நம்மளோட பூமி வந்து சொர்க்கமாக மாறும்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எம்சி நுகன் சக்லா இவங்களாம் நல்லா புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. எது டிரெக்டிவ் பிரின்சிபலை பற்றி. எல்எம் சிங்வி என்ன சொல்லியிருக்காங்க, டிரெக்டிவ் பிரின்சிபல் லைஃப் ஒரு கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்புக்கே நோக்கு வந்து லைஃப் கிவிங் ப்ரொவிஷன் மாதிரி அப்படின்னு இருக்காங்க. எம்சி நோக்கு வந்து சக்லா அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதை வந்து நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், கேரி அவுட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட கண்ட்ரியே வந்து சொர்க்கம் மாதிரி அப்படி சொல்லியிருக்காங்க. எம்சி நோக்கு சக்லா. அதுக்கப்புறம் என்னது, இந்தியா வந்து would then be not only a democracy in the political sense but also a welfare state looking after the welfare of its citizen. ஓகே, இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் சென்ஸில் டெமோக்ரஸி உள்ள கண்ட்ரியாக மட்டும் இருக்காது, அது கூட சேர்ந்து நல்ல வெல்ஃபேர் ஸ்டேட்டாகவும் நமக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். India would then be not only no democracy in the political sense but also a welfare state looking after the welfare of its citizen. ஓகேவா, ஒவ்வொரு நோக்கு வந்து குடிமகனுடைய நலனையும் இது பண்ணாங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட கண்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு சூப்பரான கண்ட்ரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, டிரெக்டிவ்ஸ் ஹாவ் கிரேட் வேல்யூ பிகாஸ் தே லை டவுன் தட் த கோல் ஆஃப் இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியோட கோல் எக்னாமிக் டெமோக்ரஸி அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வந்து எக்னாமிக் டெமோக்ரஸி அஸ் டிஸ்டிங்யூஸ் ஃப்ரம் ஏ பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. அதனால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்னாமிக் டெமோக்ரஸி பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இது ரெண்டுத்துக்குள்ளே இதையும் நோக்கு வந்து இது பண்ணுறது டிரெக்டிவ்ஸ் தான் அப்படி சொல்லிட்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவங்க சொல்லியிருக்காங்க. கிராமினல் நோக்கு தான் கிராவிலே நோக்கு அகஸ்டின் அப்படிங்கிறவங்க டிரெக்டிவ் பிரின்சிபல் எய்ம்ட் அட் fathering the goals of a social revolution or to fluster this revolution by establishing a condition necessary for its வந்து achievement. சோசியல் ரெவல்யூஷன் தான் அதோட அல்டிமேட் வந்து கோலே அப்படின்னு சொன்னவங்க வந்து கிராவிலான் வந்து அகஸ்டின். இது த டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆர் எய்ம்ட் அட் அதோடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தா சோசியல் ரெவல்யூஷன் கொண்டு வருது. பை டூ வந்து ஃப்ளஸ்டர் திஸ் ரெவல்யூஷன் பை எஸ்டாப்ளிஷிங் ஏ கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் இட்ஸ் வந்து அச்சீவ்மெண்ட். கிசான் பிஎன் ராவ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு கான்ஸ்டியூஷன் அட்வைசர் டு த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஸ்டேட் தட் டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆர் இன்டென்ட் அஸ் moral வந்து precepts, okay, the precepts for the authority of a state. They have at least an educative வந்து value. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சார் பிஎன் ராவ் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, டிரெக்டிவ் பிரின்சிபல் அப்படிங்கிறதோட இன்டென்ஷன் அப்படின்னா மாரல் வந்து என்ன அப்படி மாரல் படி என்ன அப்படின்னா இது பண்ணுறது ஒரு ஸ்டேட் வந்து என்ன எத்திக்ஸோடு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா இது பண்ணும் இல்லையா, அதான் மாரல் வந்து ப்ரெசெப்டோட இந்த ப்ரிசெப்ட்ஸோட வந்து அதிகாரம் பண்ணுறது அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா சார் பிஎன் ராவோ. தே ஹாவ் அட்லீஸ்ட் அண்ட் எஜுகேட்டிவ் வந்து வேல்யூ இருக்கும். எம்சி வந்து சதல்பட் அப்படிங்கிறவங்க ஒரு அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் வந்து இந்தியாவுடைய அட்டார்னி ஜென்ரலாக இருக்கிறவங்க. அவங்க வந்து டிரெக்டிவ் பிரின்சிபல் வந்து ஆல்தோ வந்து கன்ஃபர்ம் நோ லீகல் ரைட்ஸ் அண்ட் கிரியேட் நோ லீகல் ரெமெடி அண்ட் சிக்னிஃபிகண்ட் அண்ட் யூஸ்ஃபுல் இன் த ஃபாலோயிங் வே. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம லீகல் பவர் கொடுக்கல, ஆனால் அதுக்குள்ள ஒரு சில நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யார், எம்சி சவலன். யாருன்னு பார்த்துக்கோங்க, எல்எம் சிங்கி என்ன சொல்லியிருக்காங்க, டிரெக்டிவ் பிரின்சிபல் வந்து ஒரு லைஃப் கிவிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். எம்சி சக்லா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, if these principles are fully carried out, our country would indeed be a heaven on the earth அப்படின்னு. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவங்க இட்ஸ் அல்டிமேட் the goal of Indian the polity and the economic democracy distinguished from a political democracy அப்படிங்கிறத. கிராண்ட்ல அகஸ்டின் அப்படின்னு பார்த்தா சோசியல் ரெவல்யூஷன் பை எக்ஸ்டாப்ளிஷிங் ஏ கண்டிஷன் நெசசரி ஃபார் இஸ் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறத. ஓகே சார், பிஎன் ராவோ அவங்களோட இது மாரல் வந்து ப்ரிஸ்பெக்ட் ஃபார் த அத்தாரிட்டிஸ் ஆஃப் மாரல் வந்து ப்ரிசெப்ட்ஸ் ஃபார் த அந்த அத்தாரிட்டிஸ் ஆஃப் அ ஸ்டேட். எம்சி சக்லா வந்து சதல்பட்டா எம்சி சதல்பத் அப்படிங்கிறவங்க ஒரு அட்டார்னி ஜென்ரலாக இருந்திருக்காங்க. அவங்கள என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். they are like an instrument of instruction or general recommendation addressed to all authority in the Indian state. They remain them of basic principle of a new social and basic principle of a new social and economic order which the constitution aims at building. They have served as useful begun light to the code. என்ன அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது, ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் அட்ரஸ் டு ஆல் அத்தாரிட்டிஸ் இந்த இந்தியன் யூனியன். இந்தியன் யூனியனில் இருக்கக்கூடிய எல்லா அத்தாரிட்டிஸுடைய
இதையும் நமக்கு வந்து இது அட்ரஸ் பண்ணுது. ஓகேவா? அப்படிங்கிறது தான். All the authorities in the Indian Union. They remain them of a basic principles, okay, of this new social and economic order which the constitution aim at building. They served as useful began light ஒரு கலங்கரை விளக்க மாதிரி இருக்குது கோர்ட்டுக்கு எல்லாத்துக்கும். They have helped the court in exercising their power of judicial review. That is the power to determine the constitutional validity of a law. Again, the instrument of instruction, okay, அதாவது இருக்குது ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் இது ப்ரொவைட் பண்ணுறது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு பெகர் லைட் டு த கோர்ட், ஒரு கோர்ட்டுக்கு பெகர் லைட் மாதிரி இருக்குது. தே ஃபார்ம் த டாமினேட்டிங் பேக்ரவுண்ட் டு ஆல் ஸ்டேட் ஆக்ஷன், legislative and executive, and also guide to the court in some respect. They amplify the preamble which solemnly resolved to secure to all citizens of India justice, liberty, equality and fraternity. ஓகேவா? டிரெக்டிவ்ஸ் வந்து அதோடைய ரோலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இதை ஃபெசிலேட் ஸ்டெபிலிட்டி, இதை ஃபெசிலேட் ஸ்டெபிலிட்டி அண்ட் கனெக்டிவிட்டி இன் domestic and foreign policy in political, economic and social spheres in respect of change of the party in power. Okay, they facilitate the stability and continuity in domestic and foreign policy in political, economic and social sphere in respect of the changes of a party, in respect of the changes, in respect of the changes of a party in power. They are supplementary to the fundamental rights of a citizen. They are intended to fill in the vacuum in part third by providing for social and economic rights. Their implementation create a favorable atmosphere for the full and proper enjoyment of fundamental rights by the citizen. இதான் ஃபஸ்ட் அல்டிமேட் ஒரு ஸ்டெபிலிட்டி நமக்கு கொடுக்குது. ஓகே, டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் இந்த பாலிசி கண்டினியூஷன் இது பண்ணுது இன் பொலிட்டிக்கல், சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஸ்பியர். ஃபெசிலேட் stability and continuity in political in domestic and foreign policy in political, economic and social sphere in respect of change of a party in power. They are supplement to the fundamental rights of a citizen. They are intended to fill in the vacuum in part that by providing for social and economic rights. Implementations create a favorable atmosphere for the full and proper enjoyment of the fundamental rights by the citizen. Political democracy without the economic democracy has no meaning. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இருக்குது, எக்கனாமிக் டெமோக்ரஸி இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, அப்படிங்கிறது இட்ஸ் சப்ளிமெண்ட்ரி டு த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஒரு சப்ளிமெண்ட்ரியாக இருக்குது. சோசியல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸை இது ப்ரொவைட் பண்ணுது. தே எனபிள் opposition to exercise influence and control over the operation of the government. The opposition can blame the ruling party. Okay, opposition என்ன பண்ணலாம், ruling party blame பண்ணலாம் on the ground that its activities are opposed to the directivesக்கு அப்போஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, opposition parties என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ruling party கேள்வி கேட்கலாம். They serve as a crucial title for the crucial test for the performance of the government. The people can examine the policy and programs of the government in the light of this constitutional declaration. They serve as a common political manifesto. As ruling party, irrespective of its political ideology, has to recognize the fact that this principle are intended to be its guide, philosopher and friend in its legislative and executive acts. Conflict between fundamental rights and directive principle குள்ள conflict என்னது, the justiciables of fundamental rights. Okay, fundamental rights அப்படிங்க sorry friends. Okay, the justiciabilities of fundamental rights and non-justiciability of directive principle on the one hand. ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்டிஸபிலிட்டியாக இருக்கும். இன்னொன்று நான் ஜஸ்டிபிலிட்டி ஆஃப் டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆன் த அதர் ஹேண்ட். மாரல் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் தி டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆன் த அதர் ஹேண்ட். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டேட் வந்து கட்டாயம் டிரெக்டிவ் பிரின்சிபலை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது. அது வந்து இதை கம்பல்ஷன் அதாக இருக்குது அக்கார்டிங் டு த ஆர்டிகல் 37 படி. ஆன் த அதர் ஹேண்ட் தே ஹேவ் லீடிய கான்ஃப்ளிக்டை ஏற்படுத்துது. ஓகே, பிட்வீன் த டூ சின்ஸ் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அப்படி தானே? ஆமாம். Justiciability of the fundamental rights and justiciability of a directive principle on the one hand, and moral on the one hand, and moral obligations and moral obligations of state to implement directive principle on the other hand have lead to the conflict between the two since the commencement of the constitution. Okay,
செம்பகம் துரைராஜன் கேஸ் 1951 சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். த கான்ஃப்ளிக் பிட்வீன் த ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டிரெக்டிவ் பிரின்சிபல் த ஃபார்மர் வந்து உட் ப்ரிவல். டிரெக்டிவ் பிரின்சிபலுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் வந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா யார் தான் இதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் என்ன அப்படின்னா ப்ரிவல் நல்லா இதை முதன்மை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து செம்பகம் துரைராஜன் கேஸில் வரக்கூடியது. அதுக்கப்புறம் த ஃபார்மர் உட் ப்ரிவல் இட் டிக்ளேர் தட் தி டிரெக்டிவ் பிரின்சிபல் ஹாவ் டு conform to and unless supplementary to the ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா, அடிப்படை உரிமைக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரியாக தான் டிரெக்டிவ் பிரின்சிபல் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா சப்சிடரியாக தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ரன் ஆகணும் அப்படிங்கிறது தான். இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் ஹாவ் டு கன்ஃபார்ம் டு and unless வந்து subsidiary to the fundamental rights. But it also held that the fundamental rights would be amended by the parliament. Okay, fundamental rights அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது பார்லிமெண்டால் என்ன பண்ணப்படலாம் அப்படின்னா அமெண்ட் பண்ணப்படலாம். By enacting constitutional amendment act. As a result, the parliament made the first amendment of 1951, fourth amendment of 1955, 17th amendment of 1964 to implement some of the directives. ஓகேவா, directives இது பண்ண பார்லிமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க. பட் இட் ஆல்சோ ஹெல்த் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் குட் பி அமெண்டட் பை த பார்லிமெண்ட் பை என்ஆக்டிங் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு வந்து என்ன பண்ணுறதுக்காண்டி பார்லிமெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. எது மூலமாலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1951, ஃபோர்த்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1955, 17th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1964 டு இம்ப்ளிமெண்ட் சம் ஆஃப் த டிரெக்டிவ்ஸ் எனக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்லிமெண்ட் வந்து பார்லிமெண்ட் மூலமாக நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே புகுத்தியிருக்காங்க. ஓகே, எந்தெந்த அமெண்ட்மெண்ட் மூலமாலாம் பார்க்கலான்னா ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951, அதுக்கப்புறமா ஃபோர்த்து வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955, 17th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1964 to implement some of the directives. The above situation underwent a major changes in 1967. இப்படி நம்ம கொண்டு வராங்க இல்லையா, இதை சிச்சுவேஷன் வந்து 1967 சேஞ்ச் ஆச்சு. இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செண்பகம் துரைராஜன் கேஸ் அதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு நல்ல இது கொடுத்தாங்க. ஆனால் பார்லிமெண்ட் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட் மூலமாக டிரெக்டிவ் பிரின்சிபலை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே நோக்கு புகுத்தியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு நோக்கு வந்து ஃபஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1951, ஓகே, ஃபோர்த் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1955, ஓகே, 17th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1964 மூலமாக புகுத்தியிருக்காங்க. இப்போ 1967 சில சேஞ்சஸ் ஏற்படுது. ஓகே, கோலாக்நாத் நுகந்து கேஸ் அப்படின்னா 1967 வருது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the parliament cannot take away or bridge any of the ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தா மீறவோ இதே சேஞ்ச் பண்ணவோ என்ன அப்படின்னா பார்லிமெண்டால் முடியாது. ஓகே, விச் ஆர் சாக்ரோசைட்டின் நேச்சர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாச்சு அது வந்து ரொம்ப என்னது சாக்ரோசைட்டின் நேச்சர் சொல்கிறாங்க. இன் அதர் ஹேண்ட் த கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா the fundamental rights cannot be amended for the implementation of a directive principle. டிரெக்டிவ் பிரின்சிபல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்கள் எப்படினாலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஓகே இந்த கோலாக்நாத் கேஸ் 1967 சொல்லுது. அந்த பார்லிமெண்ட் ரியாக்டட் டு த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பார்லிமெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா எது மூலமாக அப்படின்னா 24 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போடுறாங்க 1971. அது மாதிரி 25th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போடுறாங்க 1971 இது பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா 24 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சொல்லுது பார்லிமெண்ட் ஹேஸ் அ பவர், பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது டு அப்ரிஜ் ஆர் டேக் அவே எனி ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து எடுக்கவும் இது பண்ணவும் உரிமை இருக்குது. பை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக இது பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு 24 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 சொல்லுது. 25th என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்டிக்கலை வந்து இன்செர்ட் பண்ணுது. அதான் ஆர்டிக்கல் 31C நம்ம சொன்னோம் இல்லையா டிரெக்டிவ் 31 சி அதுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்தப்படாது. ஓகேவா, 31 சி அதாச்சு விச் கண்டெயின் த ஃபாலோயிங் 2 ப்ரொவிஷன். இன்றைக்கி 31 என்னது இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். No law which seeks to implement the socialistic directive principle in Article 39 B and Article 39 C. நம்ம பார்த்தோம் இல்லையா Article 39B என்னது ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ். சி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the prevention of கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறது.
அது ரெண்டும் என்ன அப்படின்னா நோ லா விச் சீக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் த சோசியலிஸ்டிக் டிரெக்டிவ் லாஸ் ஸ்பெசிஃபைட். ஓகே, எந்த நோக்கு வந்து சட்டமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இது பண்ணக்கூடாது. எதில் அப்படின்னு பார்த்தா டிரெக்டிவ் பிரின்சிபலான நோக்கு 39 நோக்கு பிலையும் சிலையும் இது பண்ணக்கூடாது. ஓகே, அப்படிங்கிறதா ஷால் பி நோக்கு வந்து வைடு ஆன் த நோக்கு வந்து கிரவுண்ட் ஆஃப் கன்வென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை நோக்கு ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 19 அண்ட் ஆர் ஆர்டிகல் நோக்கு 31. நோ no law containing வந்து containing a declaration for giving வந்து effect to such no policy to be questioned in any court on the ground that it does not no give effect to such no the policy. 31 no சி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா அந்த இதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த இதுக்கெல்லாம் என்னது டிரெக்டிவ் பிரின்சிபல் இது பண்ணுறதுக்கு என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ டிரெக்டிவ் பிரின்சிபல் இது பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன யாராலையும் எதுவும் கேட்க முடியாது. ஓகேவா, மீறிட்டாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறிட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது பிறகு பார்க்கலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.